ஆடினா இருப்பேன் விட்டானா ஆடினா இருப்பேன் ஃபோனு போயிடுச்சு. தலை மனிதா கடவுளை பார்த்தேன். அவர் அபிஷேகம் குத்துறாரு. படத்தை குத்துட்டு வீட்டில் போயிட்டு கம்பாய் சுத்தமாக போகிறேன். அவளுக்கு எல்லாம் பயங்கரமாக குத்துருந்தாங்க ப்ரோ. விட்டானா இப்போ கூட பாட்டி போட ஆடினே இருப்பேன். லாஸ்ட்டு ப்ரோ. ஐயோ நாங்கள் அச்சோடி பார்த்தா சிக்க மாட்டோமே ப்ரோ. மங்காத்தா நான் ப்ரோ மங்காத்தா 2 வந்தால நீ ரோஹிணி தேட்ரு உள்ளே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டு ப்ரோ வந்து அவங்க அம்மா தூக்கி சொருவிச்சு ப்ரோ படம். இதுக்குன்னா என்ன ப்ரோ செலிப்ரேஷன் தெரியாதா உங்களுக்கு? மங்காத்தா யாரு படம் ஒன்றாலும் ஹீரோங்க நாங்கள் தான். எங்கள் படம் சொல்லுவா வேணும் பார்த்தா அவங்க அம்மாவில் தூக்கி என்ன ப்ரோ என்ன ப்ரோ இது? அஜித் கிட்ட வந்து பைக் ஸ்டாண்டு கேட்டுக்கிறீங்க. என்ன ஒரு சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்க? சொல்லுவா ப்ரோ வேணும். அதெல்லாம் நார்மலாக சும்மா ஓட்டும் போதே ஸ்டெண்டு தான் அது. இதில் உங்க தூக்கி சொருவுறாரு. உங்க அம்மாவில் எத்தனை பேர் அம்மாவில் சொருவுறாரு கண்டக்டர்ல. ஒன்ஸ் மோர் தான் இப்போ எல்லாமே பார்த்தா படமே மோர் தான். ஒத்தா ஃபுல் மோர். இப்போ போகும் பாருங்க அடுத்த ஷோ வருவாங்க பாருங்க. உங்க அம்மாவில் ஒத்தா தூக்கி சொருவாங்க. உங்க அம்மாவில் அடிக்கிறாருல கட்டா பாருங்க. உங்க அம்மாவில் கொட்ட தெரியும் மச்சா ப்ரோ. படம் மச்சா ப்ரோ. சத்தியமா அது பார்க்க தான் ப்ரோ வந்தேன். காலில் வந்து கும்பிட்டு வந்துட்டேன் ப்ரோ. முருகன் தலை ரசிகர் எல்லாரும் முருகன் கேட்டீங்க அங்கே பே கத்துறாங்க தெரியல வேஸ்ட் இதில் எங்கெல்லாம் ஓடத்துல ரோகிணினாலே தலை தான் மஜா ரோகிணி அம்பே கேக்குதா தலையெல்லாம் ஆச்சுக்கு வந்தாருன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க விஜய். டிவிக்கெல்லாம் அம்மிக்கிடும். ரோகிணினாலே தலை தான் முடிச்சா வேஸ்ட் தலை தான். ரோகிணினாலே தலை தான். மஜா ரோகிணினாலே தலை தான். ரோகிணி சூப்பராக இருந்தது. இப்போ என்கிட்ட பைக் இருக்குது. ஃபீலிங் அடிக்கிட்டா வந்து வீடியோ எடுக்கிறீங்களா? தலைனால இதை பாருங்க. தலை தான். சன் பிக்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தது இப்போ பண்ணியிருக்காங்க. ஃபர்வல் கிரேட்ஃபுல் ஃபார் மங்காத்தா 2 இல்லை ப்ரோ. தலை இது எது வந்தாலும் தலை தான் ப்ரோ கெத்து. தலை தவிர வேறு யாருமே இல்லை ப்ரோ. தலை தான் ப்ரோ. மஜாவாக இருந்துச்சுண்ணா. பழைய படம் மாதிரியா இல்லைண்ணா. ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா படம். இன்றைக்கி பார்த்தாலும் சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. உள்ள செலிப்ரேஷனில் சொல்ல வேணும். ஒன்ஸ் மோர் போட்டு தாக்குறாங்க. மஜாவாக இருந்துச்சு. மச்சாலாம் தளபதி ஃபேனு. கற்று படம் ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சுண்ணா. புரியல நான் எப்போன்னு தெரியல. கண்டிப்பாக வரும். அதுக்கும் ஒரு பீக் செலிப்ரேஷன் இருக்குது. சரியா கொஞ்சம் வெயிட் பண்ண. உள்ள நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்க தலை ஃபேன்ஸ் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் எவ்வளோ பண்ணுவோம். தலைவரே ஆக போகிறாரு அவரு. புரியல அண்ணா 2 சைடாக இருக்குல்ல. நான் இப்போ வெற்றி எங்கள் கோட்டைண்ணா. சரியாண்ணா புரியல. அதெல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் தலையை அடிச்சிக்கவே முடியாதுண்ணா. செம்மையாக இருக்குண்ணா. பக்காண்ணா. காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்து பார்த்ததுக்கு வருத்துண்ணா. புரியல எல்லாம். ஆனால் பீக் சாங் எல்லாமே ஒன்ஸ் மோர் போட்டாங்கண்ணா. பீக் மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் மோர் போட்டாங்கண்ணா. செம்மையாக சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கண்ணா. அதெல்லாம் அண்ணா செம்ம பிளாஸ்டாக இருந்துச்சுண்ணா. செம்ம மாஸ் பண்ணுறாங்க பசங்க. என்றைக்குமே கெத்து. தலை ஃபேன்ஸ் தான் என்றைக்குமே மாஸ். தமிழ்நாட்டில் யாருமே ஹேட்டு கிடையாது. எல்லாரும் படம் தெரிய வருதுன்னாங்க. பரவாயில்ல போஸ்ட் பண்ண ஆகிடுச்சு. இங்கே வந்திருந்தா ஸ்கிரீங்க ப்ரோ வந்து பாருங்க ப்ரோ. நீ தமிழ்நாட்டில் எந்த தேட்டர்னா போடுவோம். மொக்க தேட்டரில் போடு. ரோஹிணியை கலங்குது எப்பயுமே தலை படம் தான். ரோஹிணினா தலை படம் தான். பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்க்குறாங்க ரோஹிணியில். அது உங்கள் படத்தை 130 ரூபா டிக்கெட் போட்டால் கூட காவலன் காற்று வாங்கினுக்குது. மங்காத்தா 130 230 ரூபா டிக்கெட்டு. அவ்வளோ டிமாண்ட். டிக்கெட்டுக்கு டிமாண்ட். 500 ரூபா கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்குறேன். 1000 ரூபா கொடுத்து எந்த ரீல்ஸ் இப்படி வாங்குவாங்க சொல்லுங்கள்? தலைன்ற ஒரு பேருக்காக மட்டும்தான் பிராண்டு. இந்த ரோஹிணியை பிராண்ட் ஆகிறதே தலை தான். இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போங்க. இங்கேருந்து தேனி தென்காசி போங்க. அந்த ஊரில் ரோஹிணி பேர் இருக்கா சொல்லுவானுங்க. ரோஹிணி தேட்டர் சென்னையில் சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆகிக்குன்னா ஒரே பேர் தான் அஜித் குமார். நான் படத்தில் 2000 ரோஹிணி போய் தலை தான். இந்த வார்த்தை தான் தமிழ்நாடு முழுக்க ரோஹிணி பிராண்ட் ஆயிடுச்சு. தலை மட்டும் தான் இந்த தேட்டர் கம்பாசிட்டர் என்னைக்குமே. அவ்வளோதான் மாசம். கேம்பா வச்சு அபிஷேகம் பண்ண பாலை வேஸ்ட் பண்ணாதீங்க. பால் போய் பசிக்கிறவங்களுக்கு கொடுங்க. பசிக்கிற உள்ளங்களுக்கு பால் கொடு. அதுதான் அஜித் சார் விரும்புவார். கேம்பா வந்து சும்மா அவர் ரேசிங் டீமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவர் அந்த ஜூஸ் விளம்பரத்தில் நடிக்கிறாரு. அது தப்பு கிடையாது. தோனி கொக்கோ கோலா நடிக்கிறாரு. பெப்சி நடிக்கிறாரு. எல்லாருமே அவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து அவங்க நடிப்பாங்க. அவரோட ஸ்போர்ட்ஸில் ரேசிங்கில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ். அந்த எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸுக்கு மணி தேவைப்படும். ஃபண்டிங் தேவைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து ஆடு நடிக்கிறாரு. அதில் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது.
அதை அலோவ் பண்ணுற கவர்மெண்ட் தான் நம்ம கேட்கணும், அதை தயாரிக்கிற ஓனர் தான் நம்ம கேட்கணும். காசு வாங்கி நடிக்கிறவங்களை கேட்கக்கூடாது, இல்லை மொத்தமாக பேன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மங்காத்தா 2 தான் அதுக்கு மேலே இல்லை. இதெல்லாம் பேன் இண்டியா விட்டு தான் அன்றைக்கி அடிச்சிருக்கு ப்ரோ மாசா. அந்த லெவல் மாசான படம் ப்ரோ. வெங்கட் பிரபு கிட்ட மங்காத்தா 2 மட்டும் கேட்குறோம். மங்காத்தா 2 எப்படியா ரெடி பண்ணுங்க, இல்லை வேற ஒரு படம் இந்த மாதிரி மாஸ்டர் பீஸாக பண்ணுறீங்க. ஆனால் கோட்டை மாரி மட்டும் எடுத்துடாதீங்க, அது சரியான வேஸ்ட்டு. ப்ரோ ஒரு சிறிதாக எல்லாரும் தேட்டர் சீட்டில் உட்கார அவ்வளோ கத்தி என்ஜாய் பண்ணியிருந்தோம். ரொம்ப மாசா அஜித் சார் ரொம்ப மாசா கத்திருந்தேன். மாசா வந்து எல்லாமே பண்ணியிருந்தாரு. இந்த வண்டியை பிரிச்சுட்டாங்க, விட்றா வண்டி என்னும் போதெல்லாம் வீலிங்கெலாம் அப்படியே சீட்டில் உட்காரல எருப்ட் ஆயிடுச்சு. அந்த அம்பானி பரம்பரை ஆரம்பிச்சு வச்சோம்டா மாஸ் பண்ணிட்டாங்க பயிலுங்க. கொட்டூரமாக தேட்டரே தரமட்டமாக்கிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வைப்பு, பயங்கர வைப்பாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு நல்லா பறக்க விட்டு குலுக்கி தேட்டர் ஃபுல்லாக அடிச்சு விட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ இன்னைக்கு. அவ்வளோ இன்டர்வல் சீன்னா பிளாஸ்ட் ப்ரோ. எல்லாம் மேலேருந்து கீழே ஓடி வந்து மெயின் ஸ்க்ரீனுக்குள்ளே ஓடி அப்படியே தெறிக்க விட்டோம் ஃபுல்லாக. தேட்டரே கலக்கிட்டுருச்சு. மங்காத்தா 2 வந்தால் மாசாக இருக்கும் ப்ரோ. ஒன்றே பார்த்துட்டீங்க, 2 எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒன்ஸ் மோர் நிறையா பாட்டு போட்டாங்க ப்ரோ. மெயின் ஸ்க்ரீனில் நிறையா பாட்டு போட்டாங்க. எல்லாம் உள்ளே போய் நல்லா ஜாலியாக ஆடணும், ஜாலியாக இருந்துச்சு. அப்போ சின்ன பையன் ப்ரோ. இப்போ பாருங்க தலைக்காக வந்தோம்லாம் நல்லா பார்த்தோம், ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோ நாங்கள் வெளியே ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். வெளியே ஒரு 7:45 நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். உள்ளே வந்து நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ருக்ஷினி தான் கிடச்சிது. ஆனால் நாங்கள் ரோகிணிக்கு வந்து இதுக்கு போனோம், இன்டர்வலுக்கு எடுத்து வந்தோம். அவங்க செக்யூரிட்டிஸ்லாம் விட்டாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பாட்டு வந்து 3 வாட்டி மேலே போட்டாங்க. பட்டாசு அடித்து செலிப்ரேட் பண்ணிட்டோம், ஜாலியாக இருந்தது. அது வெளில மட்டும் பண்ணோம், உள்ளே ஸ்நாக்ஸ் அலோட கிடையாது, பண்ணவும் இல்லை. பைக் ஸ்டண்ட் சொல்ல வேணாம். உள்ள இருக்க எல்லாத்தையும் தான் பைக்கில் வீல் வச்சுட்டு இருக்க மாதிரி இருப்பானுங்க. அப்பெல்லாம் என்ஜாய் பண்ண கத்துறானுங்க, சதறது வேற லெவல் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. மங்காத்தா 2 கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செலிப்ரேஷன் பார்த்துட்டு பாரு வெங்கட் பிரபு, அதில் எடுத்துடலான்னு கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எடுத்து ஆகணும், அவர்கிட்ட சொல்லுங்க எடுக்கணும். அஜித்தும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுண்ணா, உண்மையாக சொல்லணும்னா அது தரமாக இருந்துச்சுண்ணா. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுக்கிறேன் மங்காத்தா படத்துக்கு ரீரிலீஸ் அப்போ போனோன்னு. அது இப்போ வந்து நிறைவேறி இருக்கேண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதெல்லாம் மஜாண்ணா. ரோகிணி தேட்டர் பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி. மங்காத்தா 2 வந்து அல்டிமேட்டாக இருக்கும்ண்ணா. பிளாஸ்ட் ஆகிடும், இந்த தேட்டரே கொளுத்திடுவாங்கன்றேன். ரோகிணி தேட்டரே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அந்த கதைலாம் இல்லைண்ணா. ரோகிணி நானே தலை மட்டும்தான். அது தலைனா ஒருத்தர் மட்டும்தான். என் தலை இருக்கும் போது மீதி யாரும் வாழாடக்கூடாது. இங்கே தலை தான் எல்லாமே. புரியலண்ணா. அந்த பைக் ஸ்டண்ட்லாம் நீங்கள் சொல்லணுமே. எனக்குலாம் அந்த சின்ன வயசில் பார்த்த படம் இப்போ ரீரிலீஸுக்கோசம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேண்ணா. ரொம்ப முடியல ப்ரோ. இந்த விக்ஸு இந்த ஆல்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க. என் தொண்டை சத்தியமாக என்னால் கத்தி முடியல. தலை என்றைக்குமே ஏகே தான். மொத்த தமிழ்நாடுமே அவரது தண்டாடுவாங்கல்ல, அது உண்மை தான். பாருங்கள், தியேட்டருக்கு போயிட்டு நீ படத்தை ப்ரொமோட் பண்ணுறதை விட ரேசிங்கை ப்ரொமோட் பண்ணு அப்படின்னாரு. தலைக்காக தான், ஏகே சாருக்காக தான் ரேசிங் ப்ரொமோஷன் பண்ணோம். சொல்கிறாங்கல்ல, அஜித் சார் வந்து காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, விளம்பரத்தில் நடிக்கிறாரு. ரேசிங் அவர் கூட ரவுண்டு போகிறதுக்கு வந்து காசா. சரி மகனை, நீ உங்ககிட்ட காசு இருந்தால் ஓகே. இந்திய மதிப்புக்கு 20,000 ரூபாய். எவ்வளோ பாலிவுட் செலிப்ரிட்டியில் நடிகைங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க. ஆனால் அஜித் சார் தான் எப்படி வாழணுமோ அதே மாதிரி தான் ரசிகனும் வாழணும். வா என் கூட காரில் உட்காரு, ட்ராவல் பண்ணு, என்ன மாதிரியே ஒரு அந்த தான் அவர் ஏகே. அதனால தான் அந்த மனுஷன் நல்லா இருக்கார். அத்தனை ஆக்சிடென்ட் ஆகியும் அந்த மனுஷன் ஏன் இன்றைக்கி நல்லா இருக்காருன்னா அது அவரோட நல்ல மனசு தான். அதனால் அவரை குறை சொல்கிறவனுங்களாம் ஒன்று பண்ணுங்க. கேம்பா குடிக்க பிடிக்கலையா விட்டுரு, கடையில் போயிட்டு பெப்சி, கோக்கு, ஃபேண்டா, 7up இதெல்லாம் வாங்காத. அதுவும் கெமிக்கல்னா இதுவும் கெமிக்கல் தான். ஏன்டா ஒரு இந்தியன் பிராண்டு அஜித் சார் இதோடு நிற்கக்கூடாது. ரிலையன்ஸ் டிஜிட்டல், ரிலையன்ஸ் பெட்ரோல் எல்லாத்துக்குமே அவர் வந்து பிராண்டு பண்ணணும். இன்னும் நிறைய விளம்பரங்களில் நடிக்கணும். நல்ல மனுஷன். மங்காத்தா 2 வெங்கட் பிரபு சாருக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள், தயவுசெய்து டேக் பண்ணி விடுங்க எல்லாரும் வெங்கட் பிரபு சாரை. மங்காத்தா 2 வேணும்யா, மங்காத்தா 2 வேணும். எது ப்ரோ பைக் ஸ்டண்ட்டா? அந்த பைக் ஸ்டண்ட்டு தான் வந்து பார்த்துட்டு அவன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டானுங்க, வெறி பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ பைக்கு வந்து அந்த சீனை வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த சீனுக்காகவே இன்னொரு வாட்டி போகலான் இருக்க. சாரி ப்ரோ அந்த சீனுக்காகவே இன்னொரு வாட்டி போகலான் இருக்கிறேன். வெறி எல்லாம் வெறி, ஒரு வெறி ஏறி போய் அஜித் குமார் என்ற வேக்சினை போட்டால் தான் அந்த வெறி இறங்குதுன்ற லெவலுக்கு ஆகிட்டாங்க. வேறு லெவலு பைக் சீன்லேருந்து. படத்தில் ஒரு சீன் மாதம் தான் பரவாயில்ல, படம் ஃபுல்லாக எல்லா சீனுமே மாசு தான். ஏகே வந்து அடுத்த படம்
அடுத்த படம் கொடுக்குற வரைக்கும் இந்த படம் எங்களுக்கு தாங்கும். நான் இன்னொரு ஷோ பார்க்கலான்னு இருக்கிறேன் மங்காத்தா. இல்லை, ரோகிணினாலே வந்து தளபதி தலைவர் 3 பேரும் தான். ரோகிணினாலே நல்ல ஒரு விஷயம். தெரி வரும்போது தெரி வந்து போஸ்ட்போன் ஆனது என்னென்னா 27 ஷோவும் இன்னைக்கு ஃபுல்லு. இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார்ல ப்ரொடியூசரு, அஜித்துக்கெல்லாம் மார்க்கெட்டே இல்லைங்க. ஐயா தயவுசெய்து ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுங்கய்யா மெயின் ஸ்க்ரீனில். நான் ஒத்துக்கிறேன்யா, அஜித்துக்கு மார்க்கெட் இல்லைன்னு ஒத்துக்கிறோம். ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுயா. ஏன் சாதா ஸ்க்ரீனில் வாங்கி கொடு. அப்புறம் வலைப்பேச்சு பிஸ்மியா அந்தனா அவங்க பேசுகிறாங்க அஜித்துக்கு மார்க்கெட்டே இல்லைங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் வந்து வேலைக்கு நீலாம் வந்து கடைசி வரைக்கும் அஜித் சாரை குறை சொல்லிட்டு தான் இருக்கணும். அதனால் விஜய் சாரும் அஜித் சாரும் எல்லாம் வந்து அவங்க ஃபேன்ஸு நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. இவங்க படத்தை அவங்க கொண்டாடுறாங்க, அவங்க படம் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களாம் வந்து சத்தியமாக அவனுங்களெல்லாம் இது பண்ணாதீங்க. அஜித் சாருக்கு என்ன மாஸ் அப்படிங்கிறது மொத்த தமிழ்நாட்டுக்கு ஏன் மொத்த உலகத்துக்கே தெரியும். மங்காத்தா வந்து என்ஜாய் பண்ணுங்க. மங்காத்தா வந்து தயவுசெய்து வேணும் ப்ரோ, தயவுசெய்து வேணும். அதில் யுவன் அண்ணன் கண்டிப்பாக வேணும். ரோஹிணி தேட்டர் பத்திக்கிச்சுடா. சாரி சார், சாரி சார், காலேஜுக்கு வரல, ப்ராக்டிக்கல் வேறு இருக்குது. சாரி சார், நான் கடவுளை பார்க்க வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா மார்க்கு போட்டுருவோம். சாரி சாரி சார். விஜய் கோட்டை இல்லை, தளபதி கோட்டை இல்லை. அதான் தலை கோட்டை. நம்ம எந்த படத்தை எந்த தேட்டர் வேணா போடி. ஆனால் ரோஹிணி நாள் அதான் ஐயா 500 கோடியே தாண்டியா. இது கூட ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நாசமா போயிடும் ஜனநாயகன். ஐயா செலிப்ரேஷனா? ஐயா செலிப்ரேஷன் கிடையாது, கோயில் திருவிழா. திருவிழாவில் என்ன நடக்குமோ அதான் நடந்தது. ஐயா தலை அவர் திருப்பி என்னை சின்ன வயசுக்கே கூப்பிட்டு போன மாதிரி இருந்ததுயா. ஐயா ஐயா ட்விஸ்ட் இல்லையா, அதே தான் ஐயா கிளைமேக்ஸில். எப்போ படம் எப்படி இருந்தது அதே தான். அது சென்சார்லாம் கட் பண்ணிட்டாங்க ஐயா. இந்த டைலாக் சென்சார்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியே தலை ஓப்பனாக பேசுகிற மாதிரி தான் காமிச்சாங்க. சூப்பராக இருந்ததுயா. நான் இன்னும் நைட் ஷோ வருவேன் திரும்பி. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அதான் சொல்லுங்கள் என்ன ப்ரோ, செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. சூப்பராக தரமாக இருந்துச்சு ப்ரோ. பைக் ஸ்டெண்ட்டுக்காக தான் 10K வந்தோம். 350 ரூபா டிக்கெட் பைக் ஸ்டெண்ட்டுக்காக தான் வந்தோமே. இல்லை ப்ரோ, அதெல்லாம் எதுவும் இல்லை. நார்மல் பழசில் இருந்தது தான் இங்கேயும். செலிப்ரேஷன் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வேற லெவல் சூப்பராக தான் இருந்துச்சு. சரி ப்ரோ, தேங்க்யூ. புரியல ப்ரோ. செலிப்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. 8 மணிக்கு வந்து பக்கவாக இருந்துச்சு. இவன் அழுதுட்டு இருக்கான் தெரிய வரலன்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரோ, சாங்லாம் போடல. ஒன்ஸ் போடலாம் பக்கம் கூப்பிட்டு போகிறான் ப்ரோ. புக் பண்ண தெரியாமல் லூஸ் குதி ப்ரோ, லூஸ் குதி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஒரு தடவை ரீடேக் போட்டு செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரீ ரிலீஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப புதுசாக மாதிரி கொண்டாடினாங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, பர்மிஷன் போட்டு வந்திருக்கு. சரி பழைய